பிரச்சனை அதிகரித்ததாம். Once the problems increased in the church, பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சொன்ன ஒரு காரியம். and Pastor Jacob in his life he has told one incident. அவருடைய வாழ்வில் நடந்த ஊழியத்தின் பாதையிலே நடந்த ஒரு காரியம். In the path of his ministry, a thing which happened. அதிகமான பிரச்சனை. A lot of problems. காலையிலே பல கேள்விகள், பல குற்றச்சாட்டுகள், பலருக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. He had many questions and accusations and he had to answer many of them. காலையிலே அந்த பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ண வேண்டும். He had to face the problem that morning. இரவுல தூக்கமே வரலையா? That night he could not sleep. ஜெபிச்சு பார்த்தாராம், இந்த பிரச்சனை மறுபடி வந்து விஸ்வரூபம் எடுத்து போராடு. He kept praying again and again, but these problems was recurring and it was taking a great shape. இவ்வளவு பேர் வந்தா எப்படி நீ ஃபேஸ் பண்ணுவ? How will you face with if so many people come? இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? What will you answer for such a question? Suppose இப்படி உனக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு கட்டத்துல வந்தா நீ சபை என்ன ஆகும்? If you are wanting to answer such a question, then what will happen to the church? நீ என்ன டெசிஷன் எடுப்ப? What decision will you take? இப்படியே குழப்பங்கள் கேள்விகள் வந்துட்டே இருக்கலாம். Such confusions and questions arose in him. தூக்கமே வரல. He could not sleep. படுத்தாலும் தூக்கம் வரல. He could not sleep down. ஜெபித்தாலும் ஜெபம் ஓடல. He could not pray when he prayed. ஒரு பெரிய மனப்போராட்டத்துல எழும்பி சுத்திட்டே இருந்தார். In such a confusion of mind he was roaming about. அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சாம். Then he heard a voice. ஜேக்கப், நீ போய் தூங்கு. Jacob, you go and sleep. திரும்பிலாம் பார்த்தாராம், யாரையும் காணோம். He turned back and saw nobody was there. அவருக்கு டவுட். He had a doubt. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லுவாரு, பிசாசு தூங்க சொல்றான் போல இருக்கு. The Lord will ask to pray, Satan is asking to sleep. அப்ப நம்ம தூங்கிட்டோம்னா போச்சு அப்படினு சொல்லிட்டு திருப்பி ஜெபிச்சிட்டே இருந்தாரா. So if we sleep it's gone, therefore will he again prayed. திருப்பி ஜெபம் போயிடுச்சு, இந்த மன போராட்டம் வந்து தாக்கிடுச்சு. Again the prayer went and he was confused in mind. திரும்பவும் ஜேக்கப், நீ போய் தூங்குன்னு சத்தம். Again he heard a voice saying, Jacob, go sleep. இவருக்கு வந்து அந்த குழப்பமான நேரத்துல பிரச்சனையில அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப தடுமாறுறாரு. In his confused state he was not able to analyze the voice. அப்ப திரும்ப ஒரு சத்தம் கேட்டுச்சாம். Again he heard the voice. இஸ்ரவேலை காக்கிறவர், நான் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை, நீ போய் தூங்கு, நான் பாத்துக்கறேன்னு சொல்லு. I the Lord who keepeth Israel, neither sleep nor slumber, you go sleep, I will see for it. இந்த வசனத்தோட ஆதாரத்தோட அந்த சத்தம் கேட்ட உடனே அவர் போய் அமைதியா ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்வீர் படிச்சார். With evidence of this verse, when he heard this voice, Lord you will see it, he said, and he went and slept. காலையில அந்த ஆளுங்க எல்லாம் வந்தாங்க. Next morning those people came, ஆனா எதிர்பார்த்த ஆளுங்க வரல. but the expected people did not come. பேச்சுவார்த்தை தொடங்கினது. And the conflict started. எதிர்பார்த்த கேள்வி ஒருத்தனும் ஒண்ணுமே கேட்கல. None of the questions that he expected they arose. என்ன பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. There was no need for him to answer at all. வந்தவங்க எல்லாம் அமைதியா இருந்துட்டு சரி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டாங்க. All the people who came were calm, they just praised God and went. நீ போட்டு மண்டைய குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. You need not confuse about this matter. உன்னால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது. You cannot add or diminish an inch. என்னால ஒரு முழத்தை கூட்டவும் குறைக்கவும் எனக்கு அதிகாரமும் வல்லமையும் இருக்குன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? Do you say that you have the power to increase or diminish anything? கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை உன்னால கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது. By worrying you cannot add or diminish an inch. ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டால் அது சரியாகிவிடும். But if